சங்கீதம் 77:5 நாம் வாசிக்கும் போது பூர்வ நாட்களையும் ஆதிகாலத்து வருஷங்களையும் சிந்திக்கிறேன் என்று எழுதப்படுகிறது. தலைப்பு என்னவென்றால் நம்மை விட்டு கடந்து போன வருடங்கள், நம்மை விட்டு கடந்து போன வருடங்களை குறித்து பார்க்கிறோம். இந்த வருடத்தில் எல்லாம் கடந்து போன வருடங்கள் பார்க்கிறோம். அதான் நான் சொல்லுறேன், சங்கீதத்தை நான் சொல்லுறேன். பூர்வ நாட்கள், ஆதி காலங்கள், ஆதி வருஷங்கள், இவைகளை நான் நினைக்கிறேன், சிந்திக்கிறேன் என்று சொல்லுகிறான். கடந்து போன வருடங்களை நாம் மறக்கக்கூடாது. அல்லேலூயா. கடந்து போன காலங்களை மறக்கக்கூடாது, நாட்களை மறக்கக்கூடாது. ஆண்டவர் எப்படியெல்லாம் நம்ம நினைத்து வந்தாலும் சொல்லி நம்ம சிந்தித்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். அல்லேலூயா. கடந்த ஆண்டிலே அதிகமாக ஆண்டவருக்கு நன்றி பலிகள் செலுத்தாதவர்கள் இந்த நாட்களில் கூட நீங்கள் செலுத்தலாம். கடந்த நாட்கள் எல்லாம் காத்து நடத்துகிறீங்க, ஆண்டெல்லாம் நடத்துகிறே, எவ்வளவு பாடுகள் துன்பங்கள் ஆபத்துகள் வந்த போதெல்லாம் எங்களுக்கு உதவி செய்கிறேன், நன்றி. அல்லேலூயா. கடந்த வருஷத்தை ஆண்டவர் நன்மையாக ஒரு சொல்லி தந்ததுதான். ஆனாலும் நம்ம எதிர்பார்த்த நன்மைகள், எதிர்பார்த்தவைகள், சில காரியங்கள் நம்ம விரும்பினபடி நடக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த ஆண்டிலே கர்த்தரை நீங்கள் விரும்புகிற, எதிர்பார்க்கிற, உங்களுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் அவர் தர போகிறார். அல்லேலூயா. தருவார். ஆண்டவர் இந்த ஆண்டிலும் நம்மை நடத்த அவருடைய கண்கள் எப்படி இருக்குதான்? வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு வரை அவருடைய கண்கள் நம்மை வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி உபாகமம் 11ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். உபாகமம் 11ஆம் அதிகாரத்தில் வாசிங்கள். அது ஒரு தேவனாய கர்த்தர் விசாரிக்கிற தேசம், வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் தேவனாய கர்த்தருடைய கண்கள் அதன் மேல், தேசத்தின் மன்னா தேசத்தில் இருக்கிற உங்கள் மேல் தான் இல்லையா? ஆண்டுடைய பிள்ளைகள் மேல் தான் ஆண்டுடைய கண்கள் அதிகமா வைக்கிறார். அல்லேலூயா. கருவை கண்கள் கண்டதுன்னு சொன்ன மாதிரி ஆண்டுடைய கண்கள் கருவிலே உங்களை கண்டதுனால இங்க வந்து உட்கார்ந்துருக்கேன். அதனால இன்னும் ஆண்டுடைய கண்களை உங்க மேல் இந்த வருஷமும் வச்சிருக்கேன். அல்லேலூயா. வைத்து இந்த வருஷம் கடைசி வரைக்கும் அந்த கண்களை எடுக்காம உங்களை பார்த்துட்டே இருப்பார். அல்லேலூயா. அப்படி யாரும் பார்த்துட்டே இருக்க முடியாதுன்னா ஆண்டவர் வந்து பச்சை கண் மாறாம பார்த்துக்கிட்டே இருப்பார். அல்லேலூயா. அவ்வளவு உங்கள் மேல பிரியமா இருக்கிறார். அவ்வளவு உங்கள் மேல அவர் என்ன செய்றாரு? வாசமாக கரிசனையாய். அல்லேலூயா. உங்களை பார்ப்பதற்கென்றே ஆண்டவர் இருக்கிறார். அதான் 7 கண்கள் இருக்கா? எத்தனை கண்கள் இருக்கு? 7 கண்கள். அப்படின்னா பூரணமான பார்வை. என்ன பார்வை? 7னா பூரணம். பூரணமாய் பார்க்கிறார். அல்லேலூயா. நம்ம ஆட்கள் என்ன செய்வாங்க? பார்த்தும் பார்க்காம போவாங்க, பார்த்தும் பார்க்காம, கேட்டும் கேட்காம அப்படியே போய். ஆனா ஆண்டவர் பார்க்கவே பார்க்க இஸ்ரவேல் ஜனங்களுடைய உபத்திரவத்தை என்ன செய்தாரா? பார்க்கவே பார்த்தேன். இவ்வளவு நல்ல ஆண்டவர் பாருங்க. அல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் இந்த ஆண்டிலே நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். நம்முடைய கண்கள் பார்க்கிறதுனாலே நாம் இந்த வருஷத்துல நல்லா இருப்போம். அல்லேலூயா. இந்த வருஷத்துல நாம் நன்மையினால் நிறைந்திருப்போம். அல்லேலூயா. கடந்த வருடங்களை குறித்து நாம் சிந்திப்போம், கவனித்து பார்ப்போம். முதலாவதாக தவிப்பினால் கழிந்து போன வருடங்கள். சங்கீதம் 31:10 வாசிக்கிறோம். என் பிராணன் சங்கடத்தினாலும் என் வருஷங்கள் தவிப்பினாலும் கழிந்து போயிற்று என்று சங்கீதக்காரன் சொல்லுறான். தாவீது சொல்லுறான். என் பிராணன் சஞ்சலத்தினாலும் வருஷங்கள் எப்படி போயிடுச்சு? தவிப்பினாலும் கழிந்து போயிடுச்சு. வருஷங்கள் எல்லாம் தவிப்பு உண்டாய். தவிப்பு
தவிப்பு நமக்கெல்லாம் கூட வந்திருக்கும். கடந்த வருஷத்துல அநேக தவிப்புகள் வந்திருக்கும். தவிக்காத மனிதன் இருக்க முடியாது. அல்லேலூயா. தவிக்காம யாரும் இருக்க முடியாது. தவிப்பு எல்லாருக்குமே இருக்கும். சங்கீதம் 38:9 சொல்றார் தாவீது. 38:9 என் தவிப்பு உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. தாவீது சொல்றார் என் தவிப்பு உமக்கு மறைவாய். தாவீது ஆண்டவர் என்றைக்கு அபிஷேகம் பண்ணினாரோ அன்றையிலிருந்து அவனுடைய வாழ்க்கையில தவிப்பு தான். அபிஷேகம் பெற்றவர் என்னதான் இயேசு கிறிஸ்துவும் ஞானஸ்நானம் பெற்று அபிஷேகம் பெற்று கரையேறின உடனே சாத்தான் வந்தான். எங்க வந்தா? கரையேறி அவர் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு முட்டி போட்டு, அங்க சாத்தான் வந்தான். அதனால ஞானஸ்நானத்து அபிஷேகம் பெற்ற உடனே உங்களுக்கு என்னதான் வருது? சோதனை தான் வருது. அதனால அந்த சோதனைகளிலும் கர்த்தர் கூட இருந்து உங்களை விடுவி. அல்லேலூயா. ஆமா. ஆகவே நீங்கள் கலங்க வேண்டாம். தாவீது அபிஷேகம் பெற்ற உடனே இருந்து அவருக்கு என்னதான் வந்தது? சோதனைகள் வந்தது, தவிப்பு வந்தது, அநேக தவிப்புகள். தாவீதின் வாழ்க்கையில் அநேக தவிப்புகள். அந்த தவிப்புகளை எல்லாம் ஆண்டவர் மாற்றினார். அல்லேலூயா. தவிப்புகளை எல்லாம் ஆண்டவர் மாற்றி கொடுத்தார். தாவீதுக்கு இருந்த தவிப்புகளை குறித்து நாம் பார்க்கிறோம். தாவீதுக்கு வேற யாரும் தவிப்பை கொடுக்கல. அவனுடைய மாமா, சொந்த மாமா. யாருமா? சொந்த மாமா தான் அவனை கொல்லதுக்கு வர்றான். சொந்த மாமா. மாமா மருமகனை கொண்டுட்டா யாரு விதவையாருவா? விதவையாவாங்க, மகாதான விதவையாவாங்க. அந்த அறிவு சவுலுக்கு இருக்குதா? சவுலுக்கு அந்த அறிவு இல்லை, அந்த ஞானம் இல்லை. மருமகனை கொண்டுட்டா மகாதான விதவையா இருப்பாங்க. ஆகவே அன்பானவர்களே, அவளுக்கும் கணவர் உயிரோடு தான் இருக்கிறார். அப்பா நாம் திரும்ப வருவார் என்ற ஒரு விசுவாசம் அவளுக்கும் இல்லை. மீகாள் இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணி போயிட்டான். இன்னொருத்தனை நிறுத்திட்டா, அவளை கல்யாணம் பண்ணி போயிட்டா. பாருங்க, தாவீதின் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் பாருங்க, எவ்வளவு தவிப்புகள் பாருங்க. இந்த மீகாள் என் கணவர் வருவாருன்னு ஒரு நம்பிக்கையோட இருந்திருக்கலாம் இல்லையா? அந்த தரிசனம் இல்லை. தாவீதை பற்றிய தாவீது யாரு, எப்படி விஷயம் பெற்றிருக்கிறாரு, அவர் எந்த நிலைமையில ஆண்டவர் அழைத்திருக்கிறாரு, ஆண்டவர் நடத்தி வர்றாரு, போலியாக்கெல்லாம் சொன்னாரு. எவ்வளவு திருவை பெற்ற மனிதன். அவரை விட்டு நம்ம போகக்கூடாதுன்னு நினைக்கல. அல்லேலூயா. பீகார் தேசத்துல ஒரு மனிதன் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணினான். அந்த மனிதன் பொய் சொல்லி ஏமாற்றி ஒரு பெண்ணை, ஒரு வசதி உள்ள ஒரு பெண்ணை திருமணம் செய்தான். ஏதோ ஒரு ஊருன்னு சொன்னான். சரிங்க, அவங்க நல்ல பையனாக்கான்னு கொடுத்துட்டாங்க. நிறைய நகைகள்லாம் போட்டு பணம்லாம் கொடுத்துட்டான். கடைசியில் அவன் சில நாட்கள் இருந்துட்டு எங்கள் ஊருக்கு போறேன்னா, அந்த பெண்ணை கூட்டிட்டு போறேன்னா சரின்னு அவங்க அனுப்பி வச்சாங்க. ரயில்வே ஸ்டேஷன்ல அந்த பொருள்கள் எல்லாம் வச்சுட்டு அவனையும் அங்கே உட்கார வச்சு கொஞ்ச நேரம் பார்த்துட்டே இருந்தான். அவன் சொன்னான் அந்த பொண்ணுகிட்ட, அம்மா ட்ரெயின் வர்றதுக்கு நமக்கு இன்னும் டைம் இருக்கு, அதனால நீங்க இரு, நான் அந்த கடவரைக்கு போயிட்டு வரேன். நீ தனிமையா அந்த இடத்துல இருந்தீங்கன்னா ரொம்ப மோசமான இடம், அதனால நகையெல்லாம் கட்டி கற்றுட்டு போயிடுவாங்க, பொருள்கள்லாம் தூக்கி போயிடுவாங்க. நான் எனக்கு கட்டி கொடு, நான் பத்திரமா என்ன வச்சுக்கிறேன், ஊரில் போய் அதெல்லாம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு பையில போட்டு முக்கியமான சில பொருள்களை தூக்கிட்டு போயிட்டான்.
இவன் வருவான் அங்கேயே உட்கார்ந்துருக்கான். என்ன செய்யல? போனவன் திரும்பி வரல. திருட அவன் என்ன பண்ணிட்டான்? எல்லாத்தையுமே சுருட்டிட்டு போயிட்டான். ஆனா அந்த பொண்ணு அவனை நம்பினான். அப்ப அங்கேயே உட்கார்ந்துருக்கோம். காலையில் ஆயிட்டு சாந்தி இருந்தான். எல்லாம் கேட்டாங்க, என்னம்மா அப்படி ஒத்தையில உட்கார்ந்துருக்காரு? எங்க வீட்டுக்காரர் போயிருக்கிறார். எங்க வீட்டுக்காரர் வருவா என்று சொன்னவள் 30-35 வருஷமா சொல்லிட்டு இருக்கா. இத்தனை வருஷமா குழந்தை சொல்லிட்டு தான் இருக்கா. அவர் பைத்தியம் விட்ட மாதிரி அவர் சொல்லிட்டே இருப்பா. குழந்தை மாதிரி சொன்னதே சொல்லிட்டு இருப்பா. அங்க இருக்கவங்க பார்த்தாங்க, நல்லபடியா இருக்கிறா, நல்லா அமைதியா இருக்கிறா அப்படின்னு சொல்லி அங்கேயே இருந்து அவங்க தெருதான் கொஞ்சம் கூட்டு விடுமா கூட்ட சொல்லி அப்படியே ஆகாரங்கள்லாம் கொஞ்சம் கொடுத்தாங்க. அப்படியே அங்கே ஒரு வேலையை கொடுத்தாங்க. பீகார்ல ரயில்வே ஸ்டேஷன் அது எல்லாம் சுத்தம் பண்ணுற வேலையை செய்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு கேட்டாலே அவர் சொல்லுகிறார், என் கணவன் வருவோம். எவ்வளவு நம்பிக்கை பாருங்க. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வரவேற்று போறாரு. ஆனா அந்த கூட நமக்கு நம்பிக்கை வரமாட்டேங்குது. இன்னமும் நீங்க சொல்லணும், என் இயேசு வருவார். அல்லேலூயா. என் இயேசு வருவார், தன்னோடு சேர்த்து கொள்வார். என் இயேசு வருவார், தன்னோடு சேர்த்து கொள்வார். கூட்டி சென்றிடுவார், என்னை கூடவே வைத்துக் கொள்வார். இஸ்ரவேலர் அடிமைத்தனத்தினாலே தவித்து தேவனை நோக்கி முறையிட்டார்கள் என்று எழுதப்பட்டது. தவிப்புகள் நமக்கு வரும்பொழுதெல்லாம் தேவனை நோக்கி என்ன செய்யணும்? முறையிடாது. நமக்கு ஒரு தேவன் இருக்கிறார். அவர் நம் சத்தத்தை கேட்கிறவர், நம்முடைய ஜபத்தை கேட்கிறவர். உன் சத்தம் எனக்கு இன்பமாக இருக்கிறது என்று சொல்லுகிறவராக இருக்கிறார். ஆகவே நீங்கள் என்ன செய்யணும்? தேவனிடத்திலே உன் சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்கணும். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் முறையிட்டார்கள். தேவன் கேட்ட அந்த தவிப்புகளை மாற்றினார். அல்லேலூயா. இஸ்ரவேல் மக்களுடைய தவிப்புகளை எல்லாம் மாற்றினார். அடிமைத்தனத்தில் இருந்து விடுதலை, அடிமைத்தனத்தில் அராஜகங்கள், அடிமைத்தனத்தின் கொடுமை, அடிமைத்தனத்தின் பிரச்சனைகள் எல்லாம் மாற்றி கொடுத்தார். அல்லேலூயா. யோபு 7:13 வாசிக்கிறோம். என் கட்டில் எனக்கு ஆறுதல் கொடுக்கும் என்றும் என் படுக்கை என் தவிப்பை ஆற்றும் என்றும் சொன்னால் சொல்வேனானால் சொன்னார். யோபு சொல்றார், என் கட்டில் எனக்கு ஆறுதல் தராது, என் படுக்கை என் தவிப்பை ஆற்றாது. அவ்வளவு தவிப்பு. யோபுக்கு என்ன தவிப்பு? அவ்வளவோ தவிப்பு. அவை சொல்லும்போது எண்ணி முடியாத தீமைகள் என்னை சொல்வதற்கு சொன்ன மாதிரி எண்ணி முடியாத தவிப்புகள் யோபுக்கு. யோபுக்கு வந்த தவிப்புகள் நமக்கெல்லாம் வராது, வந்திருக்காது. யோபு அவ்வளவு தவிப்புகள் அடைந்த மனிதன். ஆனால் அந்த தவிப்புகளை அவர் மாற்றினார். அல்லேலூயா. தவிப்புகளை மாற்றுகிறவர் ஜீவிக்கிறார். அல்லேலூயா. உயிரோடு இருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அது என் தவிப்பை மாற்றுவார் என்று சொல்லி யோபு விசுவாசத்தை அறிக்கை செய்தார். அவர் கொஞ்ச நாட்களிலே கர்த்தர் அந்த தவிப்பெல்லாம் மாற்றிட்டார். அல்லேலூயா. தவிப்பெல்லாம் மாற்றி பிறந்த நாளெல்லாம் சமைச்சு
ரொம்ப திட்டினார், ஏன்னா பிறந்தேன்னு சொல்லி. அப்புறம் 140 வருஷம் அவர் வெற்றியாகி வாழ்ந்தார். அல்லேலூயா. பாடுகளுக்கு பிறகு எத்தனை வருஷம்? 140 வருஷம். ஆண்டவர் அப்படியாக உங்களுக்கும் ஆயுசு காலங்களை கூட்டி தருவார். உங்களுக்கும் எல்லா நன்மைகளையும் திரும்ப தருவார். அல்லேலூயா. எதை நீங்கள் இழந்தீர்களோ அதை திரும்ப தருவார். ஆதாம் ஏவாள் ஆபேலை இழந்து விட்டார்கள். காயின் அவனை கொண்டு போட்டான், ஆபேலை கொண்டு போட்டான். அப்புறம் ஒரு குழந்தையாக கொடுத்த போது அவள் சொன்னாள், ஆபேலுக்கு பதிலாக எனக்கு ஒரு குழந்தையை கொடுத்தார். அல்லேலூயா. ஒரு மனுஷனை கொடுத்தார் என்று சொல்லி சேர்த்து என்று பெயர் வைத்தார். முதல்ல கொடுத்தாரேம்மா, என்னென்ன இழந்தீங்களோ அதை பதில் கொடுப்பா. அல்லேலூயா. பதிலா கொடுப்பா. இழந்ததை பெற்றுள்ளீர்கள், எந்த ரூபத்திலேயாவது கொடுப்பா, எந்த வழியிலாவது கொடுப்பா. அல்லேலூயா. நாம் பார்க்கிறோம், தாவீதின் தவிப்பை ஆண்டவர் செய்தார், மாற்றினார். அல்லேலூயா. தாவீதின் தவிப்பெல்லாம் மாற்றி அவனை செய்தார், சிங்காசனத்தில் உட்கார வச்சார். அல்லேலூயா. கரவலாடுகளின் பின்னால போனான். எங்க போனான்? கரவலாடுகள் பின்னாலே அணைந்த அவனை என்ன செய்தாரு? அவனுக்கு சரியான ஒரு வஸ்திரம் கூட சரியா போட தெரியாது. தாவீதுக்கு போட தெரியாது. சவுல் கூப்பிட்டு சொல்றான், எப்பா நீ போறியா, அந்த கோரியாட்ட போறதுக்கு போறியா, நான் தர்ற வஸ்திரங்கள் என்ன செய், போட்டுக்கோ. அவனுக்கு சவுல் பெரிய வீரன், அவனால முடியல, அவனால முடியல. இப்ப அந்த வஸ்திரத்தெல்லாம் கரட்டி நீ போட்டுக்கப்பா, நீ போட்டுட்டு போ. அவனுக்கு அதை போட்டு பழக்கம் இல்லாதனால அவனால போட முடியல, போட்டுட்டு நடக்க முடியல. எனக்கு கட்டி போகணும். அல்லேலூயா. சவுல் வேண்டாம், சவுளுடைய வஸ்திரமும். அல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் சித்தமில்லாத காரியங்கள் நம்மளுக்கு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவர் சித்தமில்லாத எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிடணும். சாத்தானே சொல்லி தூக்கணும். ஆண்டவர் சித்தமில்லாத பணங்கள், ஆண்டவர் சித்தமில்லாத பொருள்கள், ஆண்டவர் சித்தமில்லாத நன்மைகள் நமக்கு வேணும். ஆண்டவர் நமக்கு தந்தவைகள் இருக்கிறவைகள் போதும் என்ற எண்ணங்கள் நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இருக்கிறது போதும். அல்லேலூயா. அப்படியாக தவிப்பை ஆண்டவர் மாற்றுகிறார். யாக்கோபு சொல்கிறார், பார்வோனிடத்துல, என்னுடைய உனக்கு என்னப்பா வயசு அப்படின்னு கேட்கிறான். நீ ஏன் கேட்கிறீங்க? வருடங்கள் எல்லாம் இப்படி போயிட்டு சஞ்சலத்தினாலும் தவிப்பினாலும் கஷ்டத்தினாலும் பாடுகளினாலும் எனக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றான். யோசேப்பு சொல்றான், என் வருத்தங்கள் எல்லாம் அவர் பார்த்தார், என் சிறுமையை பார்த்தார், எனக்கு 2 பிள்ளைகளை கொடுத்தார். ஒருத்தனுக்கு மனாசே என்று பெயர் வைத்தான், ஒருத்தனுக்கு எப்ராயிம் என்று பெயர் வைத்தான். சிறுமைப்பட்ட தேசத்திலே, பாடுகள் நிறைந்த தேசத்திலே நான் வருத்தப்பட்டு அழைத்து கொண்டிருந்த நாட்களிலே எனக்கு இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் கொடுத்தார் என்று சொல்லி அவருக்கு கர்த்தருக்கு நன்றி செலுத்தினான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி கர்த்தரை மகிமைப்படுத்தினான். யோசேப்பு 14 வருடங்கள் கஷ்டப்பட்டான். 14 வருடங்கள். நம்ம ஒரு சின்ன தலைவலி வந்துட்டாலே ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்றதை விட்டுறோம். 14 வருடங்கள் கஷ்டப்பட்டான் யோசேப்பு. அவனை உயர்த்தினான். அல்லேலூயா. தவிப்புகள் நமக்கு வரத்தான் செய்யும். வருடங்களிலே நீங்கள் அநேக தவிப்புகளை அடைந்திருக்கலாம். எல்லாத்தையும் மாற்றுவோம். அல்லேலூயா.
அந்நாளுக்கு இந்த குழந்தையிலேயே என்கிற ஒரு தவிப்பு இருந்தது. கணவன் எவ்வளவு தூரம் அவனுக்கு ஒரு வஸ்திரத்துக்கு 2 வஸ்திரம் கொடுக்கிறான், நல்ல ஆகாரங்களை கொடுக்கிறான், நல்ல முறையில் விசாரிக்கிறான், கவனிக்கிறான். என்றாலும் அவருடைய தவிப்பு மாறவில்லை. தேவனுடைய சமூகத்துக்கு போன போது அவர் தவிப்பு மாறிவிட்டது. தேவ சமூகத்துக்கு போ, தேவ சமூகம் தான் நமக்கு ஆறுதல் கொடுக்கும், தேவ சமூகம் தவிப்பை ஆற்றும். அல்லேலூயா. நமக்கு ஒரு தேவ சமூகம் இருக்கிறது. அல்லேலூயா. அதை நம்ப கூடாது. நம்ம யோசுவாவை பார்க்கிறோம். அவர் என்ன செய்தாரா? தேவ சமூகத்திலேயே இருந்தார். அல்லேலூயா. ஆசீர்வாத கூடாரத்தை விட்டு வெளியாகவே இருந்தார். தேவ சமூகத்தை நோக்கி வாங்க. தேவ சமூகம் இங்கே இருக்கிறது. அல்லேலூயா. நீங்க வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும்? தவிப்புகள் மாறும். அல்லேலூயா. இந்த வருடத்துல ஒழுங்கா சபைக்கு 52 வாரம் இருக்கு. இந்த வாரத்துல வருஷத்துல 52 வாரமும் தவறாமல் வருகிறவர்களுக்கு பரிசு கொடுக்கப்படும். சரியா? உபவாச ஜெபத்துக்கும் வெள்ளிக்கிழமை வருகிறவர்களுக்கு ஒரு பரிசு கொடுக்கணும். 4 பேர் தான் வர்றாங்க. அப்புறம் என்னப்பா சனிக்கிழமை சபை வந்து பிள்ளைகள் கூட்டி சுத்தம் பண்றாங்க, அவங்களுக்கு பிரைஸ் கொடுக்கணும். இப்போ சண்டே ஸ்கூல் பிரைஸ் இன்னைக்கு கொடுக்கலாம். இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் நம்ம சபையில் உண்டு. அந்த நாளிலே இந்த சிறு பிள்ளைகளுடைய நிகழ்ச்சிகளை நடத்தி பிள்ளைகளுக்கு பரிசு கொடுக்கணும். உங்களுக்கு பரிசுகள் கொடுக்கணும். அதற்காக எல்லாம் சொல்லிங்க. சமூகத்தை நோக்கி வாருங்கள். ஆகார் என்ன செய்தார்? வனாந்தரத்திலே தேவனை நோக்கி பார்த்தார். தேவன் அவளுக்கு இறங்கினார். அல்லேலூயா. அவருடைய தவிப்புகள் மாற்றப்பட்டது. கர்த்தர் ஆண்டிலே உங்களை மகிழ்ச்சியா வைப்பார். ஏசாயா 35:10 வாசிக்கிறோம். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு நித்திய மகிழ்ச்சியா தலைமையில் இருக்கும். சந்தோஷம் மகிழ்ச்சி அடைவார்கள். சந்தோஷ தவிப்போம் ஓடியே போ. அல்லேலூயா. அதனால கர்த்தர் ஆண்டிலே உங்கள் தவிப்பு மாற்றுவார். 2வது கதையை போல் கழிந்த வருடங்கள். சங்கீதம் 99 எங்கள் நாட்கள் எல்லாம் கோபத்தால் போய்விட்டது. ஒரு கதையை போல வருஷங்களை கழித்து போட்டோம். கதையை போல வருஷங்கள் கழிந்து போகுது. இந்த வருஷம் பிறந்த மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ள முடிஞ்சிச்சு இல்லையா? போன வருஷம் வேகமா போகுது. அதனால கதை போல போயிடுச்சு. கடந்த ஆண்டிலே நம்ம எவ்வளவோ கர்த்தருக்கு பயனுள்ள காரியங்களை செய்திருக்கலாம். குடும்பத்தில் பல காரியங்கள் செய்திருக்கலாம். வேலையில, பிள்ளைகள் வாழ்க்கையில பல காரியங்களை செய்திருக்கலாம். ஆனால் அது ஒரு கதையை போல என்ன செய்யணும்? கழித்து போட்டோம். அப்படியே ஏதாவது ஒருபடியா செய்திருப்போமானா இல்லை. எத்தனை பேரை நம்ம ஆண்டவர் சமூகத்துக்கு வழிநடத்தி இருக்கிறோம், எத்தனை பேருக்கு சுவிசேஷம் சொல்லி இருக்கிறோம், சின்ன ஆத்மாக்களுக்கு நாம் ஜெபம் பண்ணி இருக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாத நிலைமையில இருக்கிறோம். அதே போல கடந்த வருடங்களை கழித்து போட்டோம். நம்ம இந்தியாவுக்காக ஜெபிக்க ஆரம்பிக்கிறோமா? இந்தியாவுக்காக ஜெபிக்கிறோமா? இந்தியாவுக்கு ஒரு பிரசிடென்ட் இருக்கிறார். அவர் பேர் என்ன? திரௌபதி முர்மு. நான் பேர் நிறைய பேர் தெரியாது, பிள்ளைங்க கூட தெரியல, பிள்ளைங்க கூட தெரியல. திரௌபதி முர்மு நீங்க தெரிஞ்சிருக்கணும். அல்லேலூயா. அப்ப நீங்க என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ண முடியும். பிரதமர் பேர் தெரிஞ்சிருக்கணும். தலைவர்கள் பேரெல்லாம் கொஞ்சம் நீங்க அறிந்து என்ன செய்யணும்? ஜெபிக்கும். அல்லேலூயா. இந்தியாவுக்கு ஜெபிக்கும். அப்படியாக நம்ம கடந்த ஆண்டில என்னென்ன நம்ம செய்யாம விட்டுட்டோமோ அதை ஆண்டில செய்ய முன் வர வேண்டும். அல்லேலூயா. அதே போல நம்முடைய வருடங்களை நாம் கழித்து போடக்கூடாது. மோசே தான் அதை
சங்கீதத்தை எழுதியிருக்கிறார். 90ஆம் சங்கீதம் எழுதுறது யாரு? மோசே. எல்லா சங்கீதத்தையும் தாவீது எழுதுறார். 6-7 பேர் எழுதியிருக்கிறாங்க. அதில் மோசையும் எழுதியிருக்காங்க. அந்த சங்கீதத்தில் அவர் என்ன சொல்றாரு? அதே போல நான் வருடங்களை மோசையின் வாழ்க்கையில் அவர் எதை குறித்து சொல்லுகிறார் என்றால் 40 ஆண்டுகள் அரண்மனையில் இருக்கிறார். அவர் இஸ்ரவேல் தேசத்தில் யூத குடும்பத்தில் பிறந்தாலும் அவர் அந்த ராணி எடுத்து போய் வளர்க்கிறார். வளர்க்கும் போது 40 வருஷம் இருக்காரு அரண்மனையில். இந்த பார்வோனுடைய அரண்மனையில ஜெபம் கிடையாது, வேதவாசிப்பு கிடையாது, உபவாசம் கிடையாது, ஆராதனை கிடையாது, விக்கிரகாராதனை தான் இருக்கு. என்ன அர்த்தம்? ஆமா, அங்க போய் மாட்டிக்கிட்டான். அதனால அவனுக்கு என்ன இல்லை, 40 ஆண்டுகள் ஒரு கதை போல கழிந்தது. அல்லேலூயா. கர்த்தருக்காக எதையுமே செய்ய முடியல, எழுப்பி பிரகாசிக்க முடியல, ஆண்டவருக்காக எழுப்பி நிற்க முடியல, முழங்கால் போட முடியல. விதமான கலைகளை கற்றுக்கொள்ள அவனை என்ன செய்யறாங்களாம், போட்டுட்டாங்க. இந்த ஸ்கூல்கள் இப்போ எல்லாம் கற்றுக் கொடுக்குறாங்கல்ல, கராத்தே எல்லாம், அதே மாதிரி அந்த காலத்துலேயும் போட்டு விட்டாங்க. அப்புறம் 40 வருஷம் பண்றாங்க, மறுபடியும் 40 வருஷம் அங்க கொலை பண்ணி கொலை ஒருத்தரை அடிச்சு கொண்டு விடுறாரு. நல்ல பலமா இருந்திருக்காரு. 40 வருஷம் அரண்மனையில சாப்பிட்டாருன்னு எப்படி இருந்திருக்காரு. ஒரே சித்தப்பா ஒருத்தர் இருக்காரு, சின்னவர்கள் இருக்காரு. அவரை எப்படி அடிப்பாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த இப்படிதான் அடிப்பார், இந்த பிறங்கையாலே அடிப்பார். அடிப்பாரு இப்படி ஒரு அடி கன்னத்துல சத்து, அப்படி பலமா இருப்பாரு எங்க சித்தப்பா. சித்தப்பா நீ செத்தப்பான்னு செத்து போயிட்டாரு. ஒரு கிணத்துல விழுந்துட்டாரு. குடிச்சிட்டு ராத்திரி வீட்டுக்கு வந்திருக்காரு. வண்டியில பார்க்க தெரியாம போய் ஒரு கிணத்தை தாண்டாரு. கிணத்தை இந்த வீட்டுக்கும் அடுத்த வீட்டுக்கும் 2 வீட்டுக்கும் சேர்ந்து ஒரு கிணறு இருக்கும் சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா. அவர் அந்த இடத்துக்கு வந்துட்டாரு. அந்த உடனே இது ஒரு மதில் சுவர் தான் சொல்லி தாண்டிட்டாரு, உள்ள போயிட்டாரு. குடிக்கிற ஆட்கள் அப்படிதான் இருக்கிறான். மறித்து போகிறவனுக்கு மதுபானத்தை கொடுங்கள். மறித்து போகிறவன் தான் மதுபானம். மதுபானம் பற்றி அவ்வளோ உயிரோட சத்தம் கிடையாது. நம்ம சட்டி முன்னால ஒரு கண்டுக்கிறதுக்காக தான் ஜெபம். இல்லையா, வருஷத்துல நல்லா ஜெபம் பண்ணி சீக்கிரத்தை அதை எடுக்கிறதுக்கு நம்ம ஜெபம். ஆகவே சர்ச்சைக்கு விரோதமாக எழுப்புவதற்காக ஜெபிக்கணும். தாண்டிலே ஆண்டவர் கதையை போல நம்ம கழிச்சிட்டோம். என்ன செஞ்சோம்? கதையை போல 40 வருஷம் அரண்மனை, 40 வருஷம் வராந்தரத்துல ஆடுகளை வைத்து அங்கே நினைக்கிறான். 40 வருஷம் ஆண்டவரே அவனை தேடி வந்து செய்தார், தரிசனம் கொடுத்து அவரை ஊழியத்துக்கு ஏற்பட்டார். வேத பைபிள்லேயே முதல் தீர்க்கதரிசி யாரு? முதல் தீர்க்கதரிசி மோசே தான். முதல் தீர்க்கதரிசி. அல்லேலூயா. மோசே தான் முதல் தீர்க்கதரிசி. இல்லையா? அவன் ஆண்டவரை ரொம்ப நேசித்தான், முகமுகமாய் பார்த்தான். ஆண்டவரை நண்பனை போல முகமுகமாய் பேசினான். என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவர், சாந்தமும் உள்ளவர் என்று சொல்லி நல்ல பெயர் எடுத்தான். அல்லேலூயா. ஜெப வீரன் என்று பெயர் எடுத்தான், உபவாச வீரன் என்று பெயர் எடுத்தான். சில ஜனங்களை வேகமாய் போராடி வீட்டு கொண்டு வந்தான். அல்லேலூயா. அந்த சொன்ன அந்த பார்வன்ட்டு போய் நான் போய் அவன் விட மாட்டேன்மா, நான் என்ன செய்யறாரு, அவன் விட மாட்டேன்னாலும் யோபு மோசை விடலை. இல்லையா, மோசை விடாம போராடி என்ன செய்யலாம், ஆண்டவருக்காக எழுப்பி நின்று ஜனங்களை என்ன செய்யலாம், இழுத்து கொண்டு வந்துடும். ஒரு ஐயா சொல்ல போராடி நம்ம ஜனங்களை மீட்கணும், நம்முடைய ஜனங்களுக்காக செபிக்கணும், நம்முடைய ஜனங்கள் அழிந்து போகக்கூடாது, நஷ்டப்பட்டு போயிடக்கூடாது.
கெட்டு போயிடக்கூடாது, நரகத்துக்கு போயிடக்கூடாது. அல்லேலூயா. அவர்களை மீட்கத்தான் ஆண்டவர் உங்களையும் என்னையும் தெரிந்தெடுத்திருக்கிறார். அதே போல வருஷங்களை கழித்து போடக்கூடாது. அந்த வருஷத்துல நாம் சரியாக ஊழியம் செய்யவில்லை, சரியாக சுவிசேஷம் சொல்லவில்லை, சரியாக டிராக்டுகள் கொடுக்கவில்லை, சரியாக வீடுகள் சந்திக்கவில்லை, சரியாக நாம் எதையுமே செய்யவில்லை. இந்த வருஷத்துல அதே போல கழிச்சலாதீங்க, ஒரு பிரயோஜனமாய் கழி. ஒரு அல்ல சொல்லுங்க. மூணாவது நம்ம பார்க்கிறோம் துன்பத்தை கட்ட வருடம். என்ன வருடம்? சங்கீதம் 90:15 வாசிக்கிறோம். தேவரே எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாக எங்களை மகிழ்ச்சியாகும். இந்த மோசையில பாத்தீங்கன்னா, மோசை மறித்து போன போது யார் அடக்கம் பண்ணது? ஆண்டவரே அடக்கம் பண்ணார். பத்தீங்களா? அல்லேலூயா. ஆண்டவரே அடக்கம் பண்ணார். அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை அவன் கடைசியில் பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா. பெரிய ஆசீர்வாதம். ஆண்டவருக்காக நீங்கள் நிற்கும் போதே, ஆண்டவருக்காக நீங்கள் எண்ணிக்கை செய்யும் போது ஆண்டவர் உங்களை மறக்க மாட்டார். அல்லேலூயா. உங்களுக்கு எல்லா விதத்திலும் உதவி செய்து கடைசி வரை தாங்குவார். அல்லேலூயா. மரணத்திலும் கைவிடாமல் உங்களை அடக்கம் பண்ணுவார். அல்லேலூயா. சிலருக்கு ரொம்ப பயம், ஐயா செத்து போனாக்கா இருக்கான், கர்த்தர் உங்களுக்கு ஒரு இடத்தை வச்சுக்க மாட்டாரா? அல்லேலூயா. உங்களை ரட்சித்தவர், உங்களுக்கு ஜீவனை கொடுத்தவர், உங்களுக்கு ஒரு கல்லறைக்கு ஒரு இடத்தை தர மாட்டாரா? அல்லேலூயா. கல்லறை கிறிஸ்தவரா இருக்காங்க. அல்லேலூயா. நீ கல்லறை கிறிஸ்தவரா இருக்காங்க, பள்ளி கிறிஸ்தவரா இருக்காங்க. ஆண்டவருடைய பிள்ளையாக என்ன செய், என்றைக்கும் நீ வாழ்ந்திருந்தால் ஒரு குறையுமே வர சொல்லுவார். துன்பத்தை கண்ட வருடம். கடந்த ஆண்டிலே நாம் அநேக துன்பங்களை, துயரங்களை நாம் அடைத்திருக்கலாம். ஆனால் இந்த ஆண்டிலே ஆண்டவர் அந்த துன்பங்களுக்கு சரியான விதத்திலே மகிழ்ச்சியாய் நடத்துவார். அல்லேலூயா. சங்கீதம் 9:14 சொல்றார், தேவரே எனக்கு இறங்கி என்னை பகைக்கிறவர்களால் எனக்கு வரும் துன்பத்தை நோக்கி பாரும் என்று சொல்லுகிறார். தாவீதுக்கு வந்த துன்பங்கள், சொந்த மாமாவே அவனை கொல்ல வர்றான். மீகாள் நினைச்சா மகா, அவதான் மனைவி என்ன பண்றான், ராத்திரில அந்த ஜன்னல் வழியா வெளியே அவனை இறக்கி விட்டுறான். இறக்கி விட்டு ஓடு அப்படின்னு. அவங்க அப்பா தானே, இணையா அடிக்க போற, தகப்பன் தானே, தகப்பனை கேட்கலாமா கேட்கக்கூடாதா? ஏன் கொல்ல போற நீ? அவன் நீ ஓடுன்னு இவனை ஜன்னல் வழியா இறக்கி விட்டான். அப்படியே சொந்த குடும்பமே தாவீதை எதிர்த்து நிற்குது. அப்சலோம் சொந்த மகன் எடுத்து நிற்கிறான். அதோனியா அவனும் சொந்த மகன் தான், சொந்த கூட அவனோட மகன் தான் அதோனியா. யோவா அக்கா மகன் யோவா. சொந்த குடும்பமே தாவீதை எதிர்த்து நின்றது. அல்லேலூயா. உங்களையும் உங்கள் சொந்த குடும்பம் எதிர்த்து நிற்கலாம், சொந்த பிள்ளைகளை எதிர்த்து நிற்கலாம், சொந்த மனைவி புருஷன் கூட எதிர்த்து நிற்கலாம். ஆனால் ஆண்டவர் கடந்த ஆண்டிலே அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உங்களுக்கு வந்திருக்கலாம். இந்த ஆண்டிலே ஆண்டவர் உங்களை மகிழ்ச்சியாய் நடத்துவார். அல்லேலூயா. இந்த துன்பங்கள் மாறும். துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை தேடி வந்தாலும், துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டத்திற்கு பயமும் இல்லை, கலக்கமில்லை, பயமும் இல்லை, கலக்கமில்லை, கலக்கமில்லை.
கொரோனா மறுபடியும் வந்துருக்குறான், விதமான வியாதிகள் வருது. அந்த நாட்களில் வெள்ளங்கள் வந்து ரொம்ப துன்பத்தை கொடுத்தது. ஆமா, பூமி எதிர்ச்சி வந்திருக்கு. அநேக துன்பங்களுக்குள்ளே ஜனங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த ஆண்டிலே நீங்கள் துன்பத்தை ஆண்டவர் உங்களுக்கு மாற்றி தருவார். அல்லேலூயா. துன்பத்தை மாற்றி தருவார். சங்கீதம் ஏசாயா 35:7 வாசிக்கிறோம். வெட்டாந்தரை தண்ணீர் தடாகமாகவும் ஆகும், வறண்டநிலம் நீரூற்றுகளுமாகும் என்று வசனம் சொல்லுகிறது. வெட்டாந்தர தண்ணீர் தடாகமாகும், வறண்ட நிலம் நீரூற்றுகள். அப்படி கர்நாடகா பார்த்தீங்கன்னா அந்த தூத்துக்குடிகளை மாநில பெயர் சரியா, தூத்துக்குடி, திருநெல்வேலி, நிறைய மாவட்டங்கள்ல என்ன செய்யுது, தண்ணியில சூழ்ந்து பாஸ் சொல்லுவார். அவங்க வீட்டுக்கு முன்னுக்கு படகு ஓடும். என்ன ஓடுமா? படகு ஓடும். கார் பஸ் எல்லாம் ஓடுது, அன்னைக்கு படகுகள் ஓடும் சொன்னார் ஒரு தூத்துக்குடியில் பாஸ். தீர்த்தமா சொன்னாரு நமக்கு தெரியல. அதே மாதிரி படகு வருது, தெருவுக்குள்ள என்ன வருது, படகு வருது. ஆகவே துன்பத்தை கண்ட வருடங்களுக்கு சரியாக உங்களை மகிழ்ச்சி ஆக்குவார். ஹல்லேலூயா. ஏசாயா 60:20 சொல்கிறது, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அவன் இந்த ஆண்டிலே உங்களை சந்தோஷமா மகிழ்ச்சியா மாற்றுவார். நீதிமான் வருகிற துன்பங்கள் அநேகமாக இருக்கும், ஆனாலும் அவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நின்று விடுவிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் நிற்பாருங்க. உங்களுக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா கர்த்தர் வந்து முன்னாடி நிற்பார். ஹல்லேலூயா. அதனால நீங்க கலங்க வேண்டாம். ஆண்டவர் துன்பங்களுக்கு கண்ட வருஷங்களுக்கு சரியா மகிழ்ச்சி ஆக்குவார். யோசேப்பின் துன்பங்கள் மகிழ்ச்சியாக மாறிவிட்டது. ஹல்லேலூயா. ஆமா, யாக்கோபு துக்கங்கள்லாம் மகிழ்ச்சியாக மாறிவிட்டது. யாக்கோபு மாமனே நினைச்சுதான், மாமனே அவன் புடமிட்டு பார்த்தான், புடமிட்டான். நம்ம குடும்பத்தார நம்ம புடமிட்டு பார்ப்பாங்க. யாக்கோபுடைய சம்பளத்தெல்லாம் நினைச்சதான் 10 முறை மாற்றி 14 வருஷம் வேலைக்கு 2 பொம்பளை பிள்ளைகளை கொடுத்தோம்ல, அது ஒரு பொண்ணுக்கு 1.5 கண்ணு, என்ன கண்ணு, 1.5 கண்ணை கொடுத்துட்டா. அதுக்கு 7 வருஷம் வேலை. ஒரு அழகான பிள்ளை கொடுத்திருந்தாலும் பரவாயில்ல. காலையில எழுந்திரிச்சு கேட்கறான், என்னையா அவங்க தரம் மோடி கொடுத்துட்ட ராகேன்னு சொல்லி, அடுத்த பார்த்தா லேயால கொடுத்துருக்காங்க. அப்படி ஏமாத்திட்டான். யாக்கோபு தகப்பனை ஏமாத்தினா, அண்ணனை ஏமாத்தினா, அங்க இறந்து விட்டா. மகனை அவளை ஏமாத்திட்டான். எதை விதைக்கிறமோ அதை அறுக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமா, ஆகவே யாக்கோபின் வாழ்க்கையிலே அநேக துன்பங்கள் அதெல்லாம் கட்ட மாற்றி கொடுத்தார். ஹல்லேலூயா. ரெட்டிப்பாங்க நன்மைகளை கொடுத்தார். 2 பரிவாரங்களை கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆமா, 2 பெரிய பரிவாரங்களோடு வந்தா. 10 முறை சம்பளத்தை மாத்தினாலும் சரி, 15 முறை மாத்தினாலும் சரி, நம்மளுக்கே கொடுக்காட்டாலும் பரவாயில்ல, கர்த்தர் உங்களுக்கு 2 பெரிய பரிவாரங்களை கொடுப்பார். ஹல்லேலூயா. வியாபாரத்திலே நஷ்டம் வந்து விட்டதுன்னு சொல்லி கலங்காதே. கர்த்தர் நாடிலே உனக்கு ரெட்டிப்பாய் கொடுப்பார். ஹல்லேலூயா. விசுவாசி அந்த நாடிலே ஆசீர்வதிப்பார் சொல்லு. யாரை பார்த்தாலும் சொல்லு, நாடிலே ஆசீர்வதிக்க போறார், தொழில் ஆசீர்வதிக்க போறார், குடும்பத்தை ஆசீர்வதிக்க போறார். ஹல்லேலூயா. அன்பா சொல்லுங்க. சொல்ல சொல்ல உங்களுக்கு அந்த சூழ்நிலைகள் மாறும். ஹல்லேலூயா. யோபின் துன்பங்கள் எல்லாம் மாறிவிட்டது. 12 வருடம் பெரும்பாடுலோசையின் துன்பமும் மனுஷனை மாறும். கடந்த ஆண்டுகளில் ஆண்டவர் நமக்கு செய்ததான காரியங்களை நாம் நினைத்து பார்த்து நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இந்த வருடத்திலே அவைகளை எல்லாம் மாற்றி தரும்படி கேட்போம்.
மாற்றி தரும். நாலாவது பார்த்தீங்கன்னா வியாதியில் கிடைத்த வருடங்கள். யோவான் 5:5 வாசிக்கிறோம். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷனுங்க, ஒரு வருஷம் 2 வருஷம் வியாதி இருந்தாலும் பரவாயில்ல, சகிச்சுக்கலாம். எத்தனை வருஷம்? 38 வருஷமா வியாதி. இன்னைக்கு அப்படி அநேக வியாதியில பல ஆண்டுகளாக இருக்கிறார்கள். நீங்க இருக்கீங்களா நம்ம தெரியல, ஆனால் பல ஆண்டுகளாக இருக்கிறார். பல ஆண்டுகளாக வியாதி. அந்த அம்மா 12 வருடம் மறுப்பாரு. அப்புறம் 18 வருடமா அம்மா கூலியா செய்து கூன் விழுந்துட்டே நடக்குது, கூன் போட்டு நடக்குது. திமிர்வாதக்காரன் பல ஆண்டுகள் திமிர்வாதத்தினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறான். குருடை பல ஆண்டுகளாக குருடனாவே இருக்கான். பிறந்தது முதல் குருடனா இருக்கான். அவன் ஆண்டவர் அவனை சந்திக்கும் போது 20 வருஷம் 25 வருஷத்துக்கு பிறகு தான் சந்திக்கிறேன். புரியலா? செவிடன், ஊமையன், நொண்டி, நொடாங்கள் எல்லாம் பல ஆண்டுகள் வியாதிகளிலே அகப்பட்டவர்களை தான் இயேசு விடுவித்தார். அல்லேலூயா. உங்களுக்கு எவ்வளவு பெரிய வியாதிகள் இருந்தாலும், எத்தனை ஆண்டுகள் இருந்தாலும் ஆண்டவர் நொடி பொழுதிலே மாற்றுவார். அல்லேலூயா. ஆமா, நொடி பொழுதிலே மாற்றுவார். ஆண்டவரால் அப்படி மாற்ற முடியும். இந்த ஆண்டிலே ஆண்டவர் உங்களுக்கு வியாதிகள் எல்லாம் நீக்கி தருவார். அல்லேலூயா. ஆமா, யாத்திராகமம் 15:26 சொல்லுகிறார், நானே உன் பரியாதியாகிய கர்த்தர். அவர்தான் கர்த்தர், அவர்தான் உன் வியாதி நீக்குகிறவர். அல்லேலூயா. நான் தான் அவன் பரியாதி. இந்த டாக்டர் இல்ல, அந்த டாக்டர் இல்ல, அவர் இவர் இல்ல, நான் தான் பரியாதி. அல்லேலூயா. அதை நம்ம விசுவாசிக்கிறோமா? ஆண்டவர் தான் பரியாதின்னு விசுவாசிங்க. அல்லேலூயா. விசுவாசிங்க. விசுவாசித்தாங்க வந்தவங்க எல்லாரும் சுகப்பட்டாங்க. அல்லேலூயா. பல வருடங்கள் குஷ்ரோகம், ஒரு நொடி பொழுதிலே விடுதலை. அல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார், இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். நமக்காக உயிரை கொடுத்து உயிர் தெளிந்து ஜீவிக்கிறார். நமக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறார். சிலுவையிலே உங்களுக்கு இருக்கிற வியாதி துன்பம் எல்லாம் சகித்திருக்கிறார். அவர் 39 அடி வாங்கினார். எத்தனை அடி? 40க்கு 1 குறைய 39 அடி. ஏன் 39 அடி வாங்கினாரு? உலகத்தில் 39 வியாதிகள் இருக்கு. அல்லேலூயா. 39 வியாதிகளுக்காக 39 அடிகள் இயேசு ஏற்றுக்கொண்டாரே. அந்த காயங்கள், தழும்புகள் சரீரத்தில் இருக்கிறவை. அந்த தழும்புகள் உங்களை குணமாக்கும். அல்லேலூயா. குணமாக்கும். ஆகவே கடனாளிகள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வியாதிகள் நீங்க நல்ல சுகமா அரசியல் இருப்பீர்கள். வியாதி இருக்கிறவங்க ABC சாப்பிடணும். ABC சாப்பிடணும். அது என்ன? ஆப்பிள், அதான் பீட்ரூட்டு, கேரட். இந்த ABC சாப்பிட்டாலும் உங்களுக்கு வியாதிகள் நிறைய போயிடும். அல்லேலூயா. மாறிவிடும். ஆகவே கர்த்தர் உங்களுக்கு நல்ல சொத்தர் நல்லா சாப்பிடும். பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு, சோம்பலின் அப்பத்தை புசியாமல் வீட்டு காரியம் எப்படி நடந்தது என்று கணக்குமாயிட்டார். சோம்பலின் அப்பம்னா என்னது? சோம்பலின் அப்பம்னா உப்புமா. என்னதுமா? உப்புமா தான் சோம்பலின் அப்பம். அவங்க ஒண்ணுமில்ல செய்யாது, இவனுக்கு ஒண்ணு இல்ல, உப்பா வாங்கிவாங்க, ஒரு 2 திண்டி கொடுக்குறேன், போட்டு ஒரு 2 திண்டினா உப்பா சாப்பிட்டு சோம்பலின் அப்பம். அது சோம்பலின் அப்பத்தை புசியாமல் இருக்க மாதிரி இந்த ரவை புசிக்க கூடாது. அல்லேலூயா. ரவை நல்லது இல்லை. அதனால நல்லா செய்ய, நல்லா அரிசி மாவு, உளுந்த மாவு, உளுந்தெல்லாம் போட்டு ஆட்டி கஷ்டப்பட்டு செய்தீங்கன்னா நல்ல சத்து உடம்புல செய்யும். ஒரு நாளையே சொல்லுவோம், கஷ்டப்படாம சாப்பிட்டீங்கன்னா அது என்ன செய்ய உடம்புல சேராது. 5வது நம்ம கடந்து செல்வோம், கனி கொடாமல் போன வருடங்கள். கனி கொடாமல் லூக்கா 18:8 சொல்லப்பட்டிருக்கிறது. ஐயா அதற்கு 7 சொல்லுகிறார், தோட்டத்து எஜமான வருகிறார். தோட்டத்துல 3 வருஷமா ஒரு மரத்தை நட்டிட்டு
வருஷம் வருஷம் வந்து பார்த்துட்டு போவார் இந்த எஜமான். 3வது வருஷம் வந்து இந்த வருஷமா கனி கொடுக்கணும்னு பார்க்குறேன். அதான் நிறைய இலைகளும் பழங்களும் இருக்குது இல்லையா, கனி இல்லை. அப்போ சொல்றாரு 3 வருஷம் ஆனாலும் எஜமான் கனியை தேடி வந்து பார்த்தா கனி இல்லை, ஒரு கனி கூட இல்லை. எஜமான் சொல்றாரு, இந்த மரத்தை வெட்டி போடு, எல்லாத்தையும் ஏன் கிடக்கிறதே. சில குடும்பங்கள்ல சில பிள்ளைகளை திட்டுவாங்க, பூமிக்கு பாரமா ஏண்டா இருக்கிற, ஒரு உப்பு கல்லுக்கும் பிரயோஜனம் இல்லை, உன்னால உன்னை பெற்றதுக்கு ஒரு கல்லை பெற்றுக்கலாம் அப்படி சொல்லுவாங்க. அது மாதிரிதான் இந்த ஆண்டவர் சொல்றாரு, எஜமான் என்ன பண்றாரு, ஏன் பாரம் பூமிக்கு பாரமா இருக்குது, ஏன் இந்த பூமியை கெடுத்துக்கிட்டு இருக்கு, வெட்டி போட. அதுக்கு வந்து தோட்டக்காரன் பாருங்க, எஜமான் சொல்றாரு, எஜமான் புதாவானம் சொல்லும் போது தோட்டக்காரன் இயேசு, தோட்டக்காரன் என்ன சொல்றாரு 8ஆம் வசனத்துல, அதற்கு அவன், ஐயா இந்த மரம் இந்த வருஷமும் இருக்கு, நான் இதை சுற்றிலும் கொத்தி இரு போடு. 9ஆம் வசனத்துல, கனி கொடுத்தாலும் சரி கொடாவிட்டாலும் சரி மரத்தை வெட்டவே வெட்டி போட்டுருவான், வெட்டி போட்டுருவோம். இந்த வருஷமும் இருக்கட்டும் என்று ஆண்டவர் இந்த வருஷம் இருக்கட்டும் உங்களை எழுதியிருக்காரு. இந்த வருஷம் இருக்கட்டும், இந்த வருஷமாவது என் பிள்ளை கனி கொடுப்பா, அல்லேலூயா, எனக்கு பிரயோஜனமா இருப்பா, எனக்கு உதவியா இருப்பா, என் ஊழியத்தை செய்வா, என் ஆத்மாக்கள் ஆதாயம் பண்ணுவா, ஜெபம் பண்ணுவா, ஊழியம் செய்வா, காணிக்கை கொடுப்பா, அசமா கொடுப்பா. இந்த வருஷம் இருக்கட்டும், என் மகன் இருக்கட்டும், என் மகன் இருக்கட்டும், அல்லேலூயா, இந்த வருஷம் இருக்கட்டும் என்று சொல்லி ஆண்டவர் இருக்கிற அந்த வருஷத்துல 124 வசனத்துல, அவர் திராட்சை கனிதரும், சும்மா கனித திராட்சை கொடி மாதிரி இருப்பா அப்படின்னு சொல்லாம கனிதரும் திராட்சை கொடி போல இருப்பாள். சரிங்களா? ஏசாயா 37:30 சொல்றார், யூதா வம்சத்தாரே தப்பி மீண்டிருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே மேற்பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். அதெல்லாம் போன வருஷமே நீங்க உலகத்தை விட்டே போயிருக்கலாம், ஆனா நீங்க தப்பிட்டீங்க. என்ன செய்வீங்க? ஆண்டவர் உங்களை வியாதி, துன்பம், போராட்டங்கள், தொல்லைகள், ஆபத்துகளில் ஆக்சிடென்ட்கள் எல்லாத்தையும் காப்பாற்றி மீண்டிருக்க செய்திருக்கிறார். அல்லேலூயா. மீதியான ஜனங்கள் மீதியா இருக்கிற நீங்கள் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பீர்கள். அல்லேலூயா. கீழே வேர் பத்தணும். அல்லேலூயா. இல்ல வேர் பத்தணும், விசுவாசத்துல வேர் பத்தணும், சத்தியத்துல வேர் பத்தணும், சபையில வேர் பத்தணும், ஆவிக்குரிய ஜீவியத்துல வேர் பத்தணும். அதை நீ மேல கனியை பார்க்க முடியும். அல்லேலூயா. ஆகவே ஆண்டவருக்கு நல்ல கனிகளை கொடுக்கிறவர்களாய் மாறுவோம். உன்னத பாட்டு 4:14 சுலோமித்தியார் சொல்லுகிறாள், என் தேசம் என்னுடைய தோட்டத்துக்கு வந்து அருமையான கனிகளை புசிப்பாராக என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. நான்ல எதிர்பார்த்த அளவுக்கு நம்ம கனி தர முடியல, எதிர்பார்த்த அளவுக்கு ஜெபம் பண்ண முடியல, எதிர்பார்த்த அளவுக்கு ஊழியம் செய்ய முடியல, எதிர்பார்த்த அளவுக்கு நம்ம சுவிசேஷம் சொல்ல முடியல, எதிர்பார்த்த அளவுக்கு ஆண்டவர் எதிர்பார்த்த அளவுக்கு நம்ம எதுவுமே செய்ய முடியல. இந்த வருஷத்தை ஆகிடும் தேவனை எதிர்பார்க்கிற அளவுக்கு நம்ம என்ன செய்வோம்? முன்னேறி செல்வோம், நல்ல கனிகளை கொடுப்போம். கர்த்தர் நாட்டை நன்மையாக சுட்டி நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.